ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. குளோபல் ஹெல்த் லிமிடெட் ஐபிஓ நவம்பர் 3 ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம அந்த வீடியோவில் பார்க்கலாம். மெடாண்டா அப்படின்ற பிராண்டு நேமில் இயங்குகிற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தான் இந்த குளோபல் ஹெல்த் லிமிடெட். 2004 இன்கார்பரேட் பண்ணினாங்க. மெடாண்டா தான் இந்தியாவோட ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ப்ரைவேட் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்காங்க. இவர்களுடைய கீ ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கார்டியாலஜி, ஆன்காலஜி, டைஜஸ்டிவ், ஆர்த்தோபீடிக்ஸ், லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி அண்ட் யூராலஜின்னு நிறைய 30 ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது இவர்களுடைய மெடிக்கல் ஸ்பெஷாலிட்டிஸ் ஹாஸ்பிட்டலில். 2020, 21, 22ன்னு 3 கான்சிக்யூட்டிவ் இயராகவே இந்தியாவோட பெஸ்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ரேங்க்கில் இருந்திருக்காங்க. இப்போ 2022 குளோபல் லெவலில் டாப் 220 ஹாஸ்பிட்டலில் இடம்பெற்றிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக மெடாண்டா பார்த்தீங்கன்னா 5 ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது, இப்போ ஆப்ரேஷனில் இருக்குது. குருகிராம், இண்டோர், ராஞ்சி, லக்னோ அண்ட் பாட்னான்னு. நொய்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயும் இருந்துகிட்ருக்கு. ஓகேங்க, என்ன பர்பஸ்க்காக இந்த ஐபிஓ வர்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரெஷ் இஷ்யூ 500 கோடி. ஸோ இதில் 375 கோடியை கடனை ரீபே பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜூன் 2022 படி இவர்களுக்கு மொத்தம் 794 கோடி கடன் இருக்குது. ஸோ அதில் 375 பே பண்ணிட்டாங்கன்னா 419 கோடி ரிமைனிங் கடன் இருக்குன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2020 1500 கோடி, 2021 1446, இப்போ 2022 2166 கோடியாக இருக்குது. ரெவன்யூ க்ரோத் அப்படின்னு பார்த்தோன்னா லாஸ்ட் 2021 கம்பேர் பண்ணும்போது 49% ரெவன்யூ க்ரோத் இருக்குது. ஸோ சூப்பர் தான். நெக்ஸ்ட் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா 36, 28, 196 கோடியாக இருக்குது. இப்போ 2022 தான் நெட் ப்ராஃபிட்டும் ரெவன்யூ க்ரோத்தும் பார்த்திங்கன்னா நல்ல ஹை க்ரோத்தில் இருந்திருக்கு. ஓகேங்க, ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு பார்த்தோன்னா ₹7.78 இருக்குது 2022. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் 12.14%. ஸோ 12% தான் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க். நெக்ஸ்ட்டு வந்து காம்படிட்டர்ஸ் பார்க்கலாம். 4 ஹாஸ்பிட்டல்ஸ் காம்படிட்டர்ஸாக ஆர்ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஃபார்டிஸ், மேக்ஸ் ஹெல்த் கேர், நாராயணா ஹிருதாலயா. ஸோ இதில் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் படி ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது நாராயணா ஹிருதாலயா. நெக்ஸ்ட்டு ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த்தில் இப்போ ஐபிஓ வர கம்பெனி குளோபல் ஹெல்த் பார்த்திங்கன்னா 12.14. பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கிறது மேக்ஸ் ஹெல்த் கேர், 68 பிஇ மல்டிப்பிளில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஐபிஓ வர்ற கம்பெனி பிஇ மல்டிப்பிள் ₹336 ஐபிஓ ப்ரைஸ், ₹7.78 ஏர்னிங் பெர் ஷேர் அப்படின்னு வச்சோன்னா 43 பிஇ மல்டிப்பிளில் ஐபிஓ வர்றாங்க. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்திங்கன்னா அரௌண்டு 52. ஸோ இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணும்போது கம்மி தான், பட் காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது ஈக்குவலாக தான் ஐபிஓ வர்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ சீப்பாகவும் இல்லை, ஐபிஓ ப்ரைஸ் சீப்பாகவும் இல்லை, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது நவம்பர் 3 க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 7 ஃபேஸ் வேல்யூ ₹2. ஐபிஓ அப்பர் ப்ரைஸ் பேண்ட் ₹336. ஒரு லாட் அப்படிங்கிறது 44 ஷேர்ஸ். டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து 2200 கோடி, 205 கோடி. ஸோ கொஞ்சம் பெரிய இஷ்யூ சைஸ் தான். ஆஃபர் ஃபார் சேல் தான் ரொம்ப அதிகம், 1700 கோடி. ஃப்ரெஷ் இஷ்யூ 500 கோடி. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம் தான். ஏன்னா ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%, இஷ்யூ சைஸும் பார்த்திங்கன்னா 2205 கோடி அப்படின்றனால. அது மட்டும் இல்லாமல் 4 ஐபிஓஸ் இந்த வாரமே வருது அப்படின்றனால அமௌண்ட் டைவர்சிஃபிகேஷனும் நிறைய ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஐபிஓவில் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ அதனால் கன்ஃபார்மாக நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும் இந்த ஐபிஓவில் நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றத நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஓகேங்க. ஸோ பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் நவம்பர் 11 ரீஃபண்ட். சப்போஸ் அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் ஆகுது நவம்பர் 14. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுது நவம்பர் 15. லிஸ்ட் ஆக போகிறது நவம்பர் 16. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நமக்கு ₹14,784 தேவைப்படும். நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 31 அக்டோபர் படி ₹15 ப்ரீமியமில் கிரே மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ₹336 ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்னு வச்சோன்னா 4% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ரிஜிஸ்ட்ரார் லிங்க்இன் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஓகேங்க, நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் பிஃபோர் ஐபிஓ 35% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆஃப்டர் த ஐபிஓ 33% ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க போகிறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரமோட்டர் ஹோல்டிங் 50க்கும் கம்மியாக தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் காம்படிட்டர்ஸ் ஹாஸ்பிட்டல் ப்ரமோட்டர்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஓகேன்னு எடுத்துக்கலாம். ஃபைனான்ஷியல்ஸ் நல்ல குட்டாக தான் இருக்குது. பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு பார்த்தாலே ப்ரைஸிங் பவர் இருக்கும். கண்டிப்பாக அவர்கள் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட ரொம்ப லாஸில் வந்து அவர்களுடைய
ட்ரீட்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக சம் மார்ஜின் வச்சு தான் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப மேக்ஸிமம் ஹாஸ்பிட்டல் கம்பெனிஸ் எல்லாம் லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அப்பல்லோ, மேக்ஸ் ஹெல்த் கேர், ஃபார்ட்டிஸ் இவர்கள் எல்லாம் காம்படிட்டர்ஸாக இருக்காங்க. ஐபிஓ ப்ரைஸோட வேல்யூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா காம்படிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஐபிஓ வேல்யூஷனை விட 43 விட கம்மியாகவும் ட்ரேட் ஆகுறாங்க, அதிகமாகவும் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிஇ 52. ஸோ அதனால் கரெக்டான வேல்யூஷனில் தான் ஐபிஓ வர்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப பொறுமை இருந்துச்சு, பேஷன்ஸ் நாட் அ பேஷண்ட். ஸோ பொறுமை இருந்துச்சு, இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணி 2 to 3 இயர்ஸ்க்கு இந்த கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியும் அப்படின்னு நினைப்பவர்கள் மட்டும் லாங் டேர்ம் பர்பஸ்க்காக இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கிராஜுவலாக பொறுமையாக தான் க்ரோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ரெயின்போ சில்ட்ரன்ஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஸோ லிஸ்ட் ஆனது டிஸ்கவுண்ட்டில் தான், அதுக்கப்புறம் இன்னமும் கீழே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 680 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஐபிஓ ப்ரைஸ் 520 ரூபா. ஸோ சூப்பராக தான் நல்லா கிராஜுவலாக இப்போ க்ரோ ஆகிட்டுருக்கு. ஸோ அது மாதிரி பொறுமை இருக்குது. 2 to 3 இயர்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ண முடியும்னு நினைப்பவர்கள் லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்க. நெக்ஸ்ட்டு லிஸ்டிங் கெயினுக்காக அப்படின்னு பார்ப்பவர்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுற டைமில் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், கிரே மார்க்கெட் ப்ரீமியம், புரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன்ஸை பார்த்துக்கிறது நல்லது. இப்போ வரைக்கும் செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் நல்லா அப்பில் தான் இருக்குது. நிஃப்டி பார்த்திங்கன்னா கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ 4% ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் டைம் இருக்குது. 2 to 3 டேஸ் கழித்து அப்ளை பண்ணுற டைமில் டிசைட் பண்ணிக்கலாம் லிஸ்டிங் கெயினுக்காக அப்ளை பண்ணுறவர்கள். ஓகேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளுடைய டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் Angel 1 and Zerodha லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.